ஏய் நீ பிரஸ்ஸா உனக்கு கூப்பிடு சிம்பிளா சார் பிரஸ்ஸா நீ என்ன பிரஸ் பூமி டிவி பூமி டிவி பூமி டிவி உங்க ஐடி கார்டு எங்க உங்க ஐடி கார்டு எங்க நீங்க கேக்குற நாயே எந்த ஊரு நீ நாயே எந்த ஊரு நீ எந்த ஊரு நீ திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த மல்லங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் சொந்தமாக பிக்கப் வேன் வைத்து வாடகைக்கு வாகனம் ஓட்டியும் மாடுகளை வாங்கி அதனை விற்பனை செய்தும் பிழைப்பு நடத்தி வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் அண்ணாமலை மாடுகளை விலைக்கு வாங்கி தனக்கு சொந்தமான பிக்கப் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சூளகிரி கிருஷ்ணகிரி வழியாக வாணியம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அடுத்த சின்னார் அருகே சென்று கொண்டிருந்த போது ஒரு கார் மற்றும் 2 பைக்குகளில் நின்ற 8 பேர் கொண்ட கும்பல் அண்ணாமலையின் வாகனத்தை மறித்திருக்கிறது. அந்த கும்பல் அண்ணாமலையிடம், நீ எங்கிருந்து வருகிறாய், மாடுகளை எங்கு கொண்டு செல்கிறாய், மாடுகளை வாகனத்தில் ஏற்றிச் செல்ல உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மிரட்டி இருக்கிறது. அதில் பயந்து போன அண்ணாமலை, யார் நீங்கள், எதற்காக இதையெல்லாம் கேட்கிறீர்கள் என கேட்டிருக்கிறார். அவர்கள் ஒரு ஐடி கார்டை காண்பித்து, நாங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ், எங்களிடம் சொல்லாமல் எப்படி செல்ல முடியும் எனவும், மேலும் 15,000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இங்கிருந்தே செல்ல முடியும் எனவும் மிரட்டி இருக்கிறார்கள். இதனால் பயந்து போன அண்ணாமலை தன்னிடம் இருந்த 500 ரூபாயை அவர்களிடம் கொடுத்து, இதுதான் என்னிடம் இருக்கிறது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த அந்த கும்பல் 15,000 ரூபாய் கேட்டால் 500 ரூபாய் தருகிறாயா என அண்ணாமலையை ஆபாசமாக பேசி, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என இருசக்கர வாகனங்கள் மற்றும் காருக்கு நடுவில், அதாவது போலீஸ் எஸ்கார்ட் போல பிக்கப் வாகனத்தின் முன்னும் பின்னும் வாகனங்களுடன் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை 20 கிலோமீட்டர் வேகத்திலேயே அழைத்து வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் டிரைவர் அண்ணாமலை கிருஷ்ணகிரியில் உள்ள தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நடந்ததை கூறி தகவல் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் நண்பர்களும் உறவினர்களும் கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை டான்சி வளாகம் முன்பு வைத்து பிக்கப் வாகனத்தை மீட்டனர். 2 பைக்குகளில் வந்த 4 பேர் மற்றும் காரில் வந்த 4 பேர் என அவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீ பிரஸ்ஸா உனக்கு கூப்பிடு சிம்பிளா சார் பிரஸ்ஸா நீ என்ன பிரஸ் பூமி டிவி பூமி டிவி உங்க ஐடி கார்டு எங்க உங்க ஐடி கார்டு எங்க நீங்க கேக்குற நாயே எந்த ஊரு நீ நாயே எந்த ஊரு நீ எந்த ஊரு நீ நீங்க என்ன சத்தம் போடுறீங்க? இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி டவுன் போலீசார் 2 பைக்குகள் மற்றும் ஒரு காரையும் பறிமுதல் செய்து பொதுமக்கள் உதவியுடன் 8 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கிருஷ்ணகிரி டவுன் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு விடுமுறையில் இருந்ததால் மகாராஜா கடை இன்ஸ்பெக்டர் சேகர் பிக்கப் வாகன ஓட்டுநர் அண்ணாமலையிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தினார். இதற்கிடையில் கைது செய்து அழைத்து வந்த 8 பேரில் 2 பேர் தப்பிச் சென்று காவல்துறை கட்டுப்பாட்டில் நிற்க வைக்கப்பட்டிருந்த 2 பைக்குகளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் கூறியும், அவங்க பைக்கை எடுத்துக்கிட்டு எங்க போயிட போறாங்க, அதான் இங்க சில பேர் இருக்காங்கல்ல என போலீசார் கூறியதாக சொல்லப்படுகிறது. பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகரும், இங்கு யாரும் கூட்டம் போடாதீங்க, கிளம்புங்க, அவர்கள் அனைவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படும் என கூறி அங்கிருந்தவர்களை அனுப்பியுள்ளார். இன்ஸ்பெக்டர் சேகரின் வார்த்தையை நம்பி அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் மாலை 7 மணி அளவில் புகார்தாரர்கள் காவல் நிலையத்திற்கு சென்ற போது பறிமுதல் செய்த கார், பைக்குகள் இல்லாததை கண்டறிந்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் காவல் நிலையத்திற்குள் சென்று பிடித்து கொடுத்தோமே, அவர்கள் எங்கே என கேட்டதற்கு அவர்கள் சமாதானமாகிவிட்டதால் மாலை 4 மணிக்கு அனுப்பி வைத்து விட்டோம் என போலீசார் தரப்பில் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதாவது நேற்று கிருஷ்ணகிரியில தெலமங்கலத்துல மாடு வாங்க இருக்காங்க. எங்க நண்பர் ஒருத்தர் மாடு வாங்கி, அண்ணாமலை என்ற ஒருத்தர் நண்பர் மாடு வாங்கிட்டு கிருஷ்ணகிரிக்கு வரும்போது நடுவுல
2 டூ வீலரு ஒரு காரில் மொத்தம் 8 பேர் வழிமறிச்சு அவரை வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டின போது நான் வந்து பத்திரிகையாளர்ட்டு சொல்லி எங்களுக்கு 15,000 ரூபாய் நீங்கள் காசு கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களை விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆட்கள் 500 ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் நண்பர் வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னதில் எங்கள் 500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு 15,000 ரூபாய் வேணும்னு சொல்லி அவங்களே வந்து கிருஷ்ணகிரி நகர காவல் நிலைய அருகில் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே தகவல் தெரிஞ்சு நாங்கள்லாம் போனோம். போய் காவல்துறைக்கு தகவல் சொன்னோம். காவல்துறை தகவல் சொன்னோடனே கூட வந்து அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காவல்துறையில் ஒப்படைச்சோம். ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து அவங்க சரி உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறேன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்கிறேன், எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணுறேன்னு அவங்களெல்லாம் விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு எங்களையும் கேட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் அவங்கள ரிமாண்ட் பண்ணுறோம், நீங்கள் போங்க, நாங்கள் அவங்கள ரிமாண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு காரு 2 டூ வீலர் எல்லாம் சீஸ் பண்ணி நிறுத்தினாங்க. பட் ஆனால் நாங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு ரிமாண்டுமே பண்ணாமல் சும்மா வந்து பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு மறுபடியும் அவங்கள நைட்டே விட்டுட்டாங்க. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த அவர்கள் கையும் களவுமாக பிடித்தவர்களை அது எப்படி விடுவீங்க, ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் கேட்டிருக்காங்க என கேட்டதும் சமூக வலைத்தளங்களிலும் அதனை பதிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கப்புறம் நைட்டு கால் பண்ணி கேட்குறோம், என்னங்க நாங்கள் பிடிச்சிட்டு வந்த அக்யூஸ்டில் நீங்கள் ஏன் இப்படி விட்டீங்கன்னு கேட்டதுக்கு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு காமிக்கிறாங்க. இது வந்து நடவடிக்கை வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். விஷயம் பெரிதாகி வேலைக்கே பிரச்சனை வந்துவிடும் என நினைத்த பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகர் அவசரமாக இரவு 8 மணி அளவில் பொய்யான டம்மியான அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் ஒரு வழக்கை கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த சாமி, கௌதம், சந்தோஷ், திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வெங்காயப்பள்ளி பகுதியை சேர்ந்த மோகன், ஹொசூர் சிப்காட் பகுதியை சேர்ந்த மது, சுரேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் வழக்கையே மாற்றி பொது இடத்தில் குந்தகம் விளைவித்ததாக குறிப்பிட்டு இந்த வழக்கில் 2 பைக்குகளையோ அல்லது காரையோ காண்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. அப்புறம் கிருஷ்ணகிரியில் வந்து அப்புறம் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து ஸ்டேஷனில் வந்து அவங்கள போலீஸார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. வண்டி கார் எல்லாருமே சீஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே இன்ஸ்பெக்டர் பேசி அவங்ககிட்டயும் வாக்குமூலம் வாங்கினாங்க, விசாரணை பண்ணாங்க, எங்கள்கிட்டயும் விசாரணை பண்ணாங்க. அப்புறம் அவங்க மேலே கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த இதுவும் இல்லாமல் கேஸ் போடாமல் அவங்கள அனுப்பிச்சிருக்கிறாங்க. சாயங்காலம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்டேஷனில் வந்து விசாரிச்சுக்கும் போது இல்லை நாங்கள் கேஸ் போட சாதாரணமாக ஒரு சாதாரண கேஸ் ஒன்று போட்டு அவங்கள எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்க. கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை கையூட்டாக பெற்றுக்கொண்டு போலீசார் அவர்களை வெளியே அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சேகரிடம் நமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்ட போது அந்த ஸ்டேஷனுக்கு நான் இன்சார்ஜ் மட்டும்தான், நீங்கள் எதுவாயிருந்தாலும் அங்கேயே கேட்டுக்கங்க என கூறி இணைப்பை துண்டித்து விட்டார். சார் வணக்கம். வணக்கம் சார், பிஸியாக இருக்கீங்களா? அப்புறம் பேசுவா. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, அந்த நேற்று இந்த மாட்டு வண்டி 6 பிடிச்சி பண்ணாங்களே சார். ஆமாம். அதில் வந்து நேற்று 4 மணிக்கு அவங்கள வந்து விட்டுறதாகவும் அப்புறமா இது தகவல் தெரிஞ்சு எல்லாம் பேசுனதுனால நைட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டம்மியான கேஸை 194 போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சார். என்னங்க சார்? பாருங்க, ஒரே நிமிஷம் ஸ்டேஷனில் கேட்டுடுங்க, நான் இன்சார்ஜ் தான், ஸ்டேஷன் நீங்கள் கேட்டுடுங்க. சரிங்க சார். இந்த நிலையில் தற்போது வேறு வழியின்றி பெங்களூருவுக்கும் ஹொசூருக்கும் திருப்பத்தூருக்கும் சென்று சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடித்து வந்து வழக்கின் பிரிவுகளை ஆல்டர் செய்து சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பணம் கேட்டு மிரட்டிய டுபாக்கூர் ரிப்போர்ட்டர்களை போலீசாரிடம் பிடித்து கொடுத்தும் அவர்களை தப்பவிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.